உச்சக்கட்ட உலகம் பை ரால்ஃப் மிலன் ஃபார்லே. இது நிஜத்தில் உங்களுக்கு நடந்தது. உங்களுக்கு என்றால் சொல்லும் பொழுது நிச்சயமாக உங்களையே குறித்தேன். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள்தான் அது. உங்களை பற்றி நான் அறிவேன். நான் அறிவேன் என்றால் அது ஆழமாக அந்தரங்கமாக இருக்கும். ஆனால் நான் அறிந்த அந்த விஷயத்தை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். என்ன வினோதமா உள்ளதா? என்ன நம்பலையா? அப்படியெனில் இதை தொடர்ந்து கேளுங்கள். உங்களுக்கு நான் நிரூபணம் செய்வேன். அப்பொழுதுதான் நான் சொல்வதையெல்லாம் நீங்கள் சரியென ஒப்புக்கொள்வீர்கள். துவக்கமாக 1937 ஆகஸ்ட் 4 இரவு 8 மணிக்கு நீங்கள் எங்கிருந்தீர்கள்? ஞாபகம் வரவில்லையா? நண்பனே, வரும், கண்டிப்பாக வரும். இதை தொடர்ந்து கேளுங்கள். அவ்விரவின் விவரங்களை ஞாபகப்படுத்திக் கொள்வது எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். அன்று வெப்பமாகவும் பிசுபிசுப்பாகவும் இருந்தது. அதனால வீட்டில் இருப்பு கொள்ளாமல் தவித்து இறுதியில் சிகரெட் வாங்க தெருமுனையில் இருக்கும் கடைக்கு நடந்து போகலாம் என தீர்மானிக்கிறேன். தவிர சுத்தமான காற்றை சுவாசிக்க இதை தவிர எதுவும் முக்கியமல்ல என்று நினைக்கிறேன். இளைஞன் ஒருவன் உங்களை தடுத்து நிறுத்தி நெருப்பு கேட்கிறான். இதை கூட நீங்கள் மறந்துவிட்டீர்கள் என நிச்சயமாக சொல்ல இயலும். ஏனெனில் ஏராளமானோர் உங்களை நெருப்பு கேட்பது வழக்கம்தானே. பிசுபிசுப்பான அந்த இரவில் நூற்றுக்கணக்கான நபர்களிலிருந்து அந்த இளைஞனை வேறுபடுத்தி பார்க்க எந்த முகாந்தாரமும் இல்லை. நீங்கள் அவனுக்கு தீப்பெட்டியை தருகிறீர்கள். இருளில் அதை கொளுத்திய பொழுது உண்டான வெளிச்சத்தில் அவனுடைய சிறு பிள்ளைத்தனமான முகத்தை கவனிக்கிறேன். மற்றவர்களை விட வசீகரமாக அவன் தோன்றுகிறான். இதோ இவனிடத்தில் பழகினால் நன்றாகவே இருக்கும் என உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்கிறீர்கள். பிறகு நீங்களும் சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டு பிறகு இளைஞன் உங்களை கவனிப்பதை உணர்ந்து கொள்கிறேன். அவனும் உங்களின் தோற்றத்தில் வசீகரிக்கப்பட்டான் என்று நம்பிக்கை கொள்கிறேன். அவன் உங்களின் பக்கம் நடந்தவாறே என்ன ஒரு வெப்பமான இரவு என்று வார்த்தையை விடுகிறான். எனவே நீங்கள் இருவரும் நோக்கம் எதுவுமின்றி நடை போட்டவாறு வானிலை பற்றி சில நிமிடங்கள் வரை பேசுகிறேன். மேற்கொண்டு அதை பற்றி ஏதும் சொல்ல இயலாததால் அந்த அந்நியன் உங்களுக்கு இன்றிரவு ஏதேனும் வேலை இருக்கிறதா என்று கேட்டான். இந்த கேள்வி உங்களை தூண்டிவிட்டிருக்க வேண்டும். அவன் எதற்காக கேட்கிறான்? நீங்கள் அவன் முகத்தையே கூர்ந்து பார்க்க தெருவிளக்கின் வெளிச்சம் கடந்து செல்லும் உங்கள் இருவரையும் நொடி நேரம் ஒளியில் குளிப்பாட்டுகிறது. நீங்கள் அவனுடைய கேள்விக்கு உண்மையான பதிலை சொல்ல தயார்படுத்திக் கொள்கிறேன். இல்லை, செய்வதற்கு எதுவும் இல்லை. எதற்காக கேட்கிற? அவன் சற்று வெட்கப்பட்டு கொண்டே சிரித்தான். இங்கிருந்து ஒரு 4-5 தெருக்கள் தள்ளி சித்து வேலை செய்யும் யோகி ஒருவர் உள்ளார். நான் அவரைத்தான் பார்க்க போகிறேன். இடையில் உங்களை சந்தித்தேன். நீங்களும் என்னுடன் வந்தால் நன்றாக இருக்கும். அதில் திரைமறைவு சதி உள்ளது போல தெரிந்தது. அவர் அதற்கு கட்டணம் எது வசூலிக்கிறாரா நீங்கள் கேட்கிறீர்கள். அந்த இளம் வயது மனிதன் சிரித்தான். நட்பை கூறும் சிரிப்பு. இல்லை இல்லை, கட்டணம் எதுவும் இல்லை. ஒரு உண்மையான யோகியன் அவன். தன் வித்தையை வைத்து பொருள் ஈட்டுவதில்லை. அதையெல்லாம் அரைகுறைகள் தான் செய்யும். கட்டணம் எதுவும் இல்லை என்றால் தெரிந்து கொண்டு உங்களுக்கு சுமை இறங்கி விடுகிறது. அப்படியெனில் நான் வருகிறேன். வாருங்கள், அவன் அழைக்கிறான்.
அவன் உங்களை ஒரு கட்டிடத்துக்கு அழைத்துச் செல்கிறான். அது ஒரு பிரவுன் நிற 3 அடுக்கு கட்டிடம். அதனுள்ளே என்ன இருக்கிறது என்பது தெரியாது. ஓர் அஜானுபாகுவான சமையல்காரன் கதவை திறக்கிறான். அவன் உங்களை ஐயத்துடன் மேலும் கீழும் பார்க்கிறான். பிறகு உங்களையும் உன் நண்பனையும் வரவேற்பறைக்கு அழைத்து போகிறான். அங்கே வயதை அறிய முடியாத கூன் போட்ட உருவம் உங்கள் இருவரையும் வரவேற்கிறது. அவ்வுருவத்திற்கு தலையில் முடியே இல்லை. மஞ்சளான அத்தலை ஏதோ ஆட்டுத்தோல் கொண்டு மூடினார் போல இருக்கிறது. அதனுடைய கண்கள் ஓர் இடத்தில் நில்லாமல் அங்கேயும் இங்கேயும் சுழல்கின்றன. மற்றும் கருத்தும் சுருங்கியும் காணப்படுகின்றன. பிறகு அவன் உங்களையும் நண்பனையும் ஓரப்பார்வையில் பார்க்கிறான். நல்லது என்று அவன் நடுங்குகிற உரத்த குரலில் தொடங்கினான். அப்பொழுது அவன் கண்கள் உங்களிடமிருந்து நண்பனை நோக்கி பாய்கிறது. மாஸ்டர், இறுக்கமாக வணக்கம் அடித்த நண்பன், இதோ நீங்க கேட்ட நபரை அழைத்து வந்திருக்கிறேன் என்று கூறுகிறான். நல்லது செய்தாய் மகனே. அந்த குட்டையான கூன் மனிதன் தன் தோள்கள் நடுங்க, நீ போகலாம் என்கிறான். ஸ்தம்பிப்பும் கோபமும் ஏற்பட உம்மை அழைத்து வந்தவன் பக்கம் நீங்கள் திரும்புகிறீர்கள். அதே நேரம் நுண்ணிய வேறுபாடு அவனுள் ஏற்பட்டார் போல் தெரிகிறது. அவ்வறையின் பிரகாசமான ஒளியில் தெருவை பார்த்தார் போல் நின்ற அவன் முகத்தில் சந்தோஷ கலையே இல்லை. அவனுடைய கருமையான விழிகளில் முடிவெடுத்த தன்மை தெரிந்தது. அவனுடைய புருவங்கள் அடர்த்தியாக முடிச்சிட்டார் போல் இருக்கின்றன. அவனுடைய கார்வண்ண தலைகேசம் நெற்றியின் இரு பக்கங்களிலும் குத்திட்டு நிற்க ஏதோ கொம்புகள் முளைத்தது போல இருக்கிறது. நீங்கள் கோபத்துடன் பேசத் தொடங்குகிறீர்கள். நான் சொன்னதெல்லாம் ஒரு விஷயமும் இல்லை. அவன் தோலை குலுக்கியபடி கையசைத்துவிட்டு கால்களை திருப்பி வைத்து அறையை விட்டு வெளியேறுகிறான். உடனே நீங்கள் அவனை பின்தொடர்கிறீர்கள். ஆனால் பின்னே ஒரு குரல் ஒலிக்கிறது, நில்! ஏதோ கண்ணுக்கு தெரியாத கைகள் உங்களை பிடித்து திருப்பி தலைவன் என உட்கார்ந்திருந்த குள்ளனிடம் இழுத்துச் செல்கிறது. அவன் மெதுவாக சிரித்து பின் அந்த சிரிப்பு ஈ என இழிப்பாக மாறியது. நண்பனே, ஏன் தப்பி ஓடுகிறாய்? நான் உனக்கு உதவவே உள்ளேன், அந்த கூனன் கூறுகிறான். ஆனால் ஏதோ சொல்ல நீங்கள் முயல்கிறீர். அமைதி, குள்ளன் குரல் கூறுகிறது. அவனுடைய முகத்தில் கண்டிப்பு தெரிகிறது. அவனுடைய குறுகலான கைகள் உன் முகத்துக்கு நேரே வர அவன், தூங்குவாய், இப்பொழுது நீ என் சக்திக்கு உட்படுகிறாய். நான் சொல்வதை நீ செய்ய போகிறாய். உறங்குவாய் என கூறுகிறான். இன்பம் தரும் போர்வை ஒன்று உங்களை போர்த்தியது போல் உணர்கிறீர்கள். உங்களுடைய மனம் வழக்கத்தை விட தெளிவாக இருப்பதை நீங்கள் உணர்ந்தாலும் உங்கள் உடலின் கட்டுப்பாடு நழுவிவிட்டார் போல் தெரிகிறது. இப்பொழுது தோல் போர்த்திய முகம் கொண்ட மாஸ்டரின் குரல் சாதாரணமாக மாறியது. அவன் பறவை கால் போலிருந்த கை விரல்களை ஒன்று தேய்த்தபடி, இப்பொழுது வரப்போவதை நீ இன்பமுடன் அனுபவிக்கப் போகிறாய். இந்த இன்பத்தின் உச்சக்கட்டம் முழுவதும் உன்னுடையதே. ஏனெனில் என்னுடைய வயதான உடல் அதையெல்லாம் அனுபவிக்க முடியாது, பார்ப்பதை தவிர. எனவேதான் உன்னை இங்கே அழைத்து வர செய்தேன். இவ்வாறு நீ அனுபவிக்கும் பொழுது சுகங்களை தூர இருந்து பார்த்து ரசிப்பேன் என கூறுகிறான். அப்படியே மாஸ்டர், உங்களின் குரல் உங்களை மீறி ஒலிக்கிறது. அந்த குட்டை மனிதன் சந்தோஷமாக சிரிக்கிறான். கூணலிட்ட 2 தோள்களும் சிரிப்பில் அதிர்கின்றன. வா, என்னை பின்தொடர்.
தூக்கத்தில் நடப்பவன் போல வரவேற்பறையை கடந்து அகலமான ஹாலுக்குள் நுழைந்து படியேறி ஒரு பெரிய அறைக்குள் நுழைகிறேன். அங்கே தரை மெத்தென்று கார்பெட் இடப்பட்டிருக்கும். சுவரெல்லாம் முகம் பார்க்கும் கண்ணாடிகளாலும் படங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு இருக்கின்றன. மற்றபடி அங்கிருந்த ஒரே பொருள் படுக்கை மட்டுமே. அப்படுக்கையில் அழகான பெண்ணொருத்தி அமர்ந்திருந்தாள். அவள் நீல கலரில் கவுன் அணிந்திருக்கிறாள். மேனி ஆலிவ் நிறத்தில் பளபளவென்று இருக்கிறது. அவளுடைய நீலமும் கருமையும் கலந்த கூந்தல் ஆடம்பரமாக இருக்க, முகம் வட்ட வடிவில் மின்ன, உதடுகள் வாவென முழுமையாக அழைக்க, மொத்த உருவமே ஜெகஜோதியாக இருக்கிறது. ஆனால் அவள் கண்கள், நீங்கள் அவற்றை முன்னரே பார்த்து விட்டீர்கள். ஒட்டுமொத்த காட்சியுமே அலங்கோலம் செய்கிறது. அவை சிறைப்பிடிக்கப்பட்ட ஏதோ விலங்குடையது போல மங்கி போய் இருக்கின்றன. உங்கள் கண்களும் அதே போல் இருக்குமா என்று ஆச்சரியப்படுகிறீர்கள். அவள் அசைந்த போது திரைப்படங்களில் மெதுவாக நகரும் காட்சி என மெல்ல அசைந்தாள். அன்பே, சற்று எழுந்திரு. கூனன் தன்னிரு கைகளையும் தேய்த்தபடி கூறினான். அந்த பெண் எழுகிறாள். அவளுடைய பார்வையற்ற பார்வை கூனனின் ஊடுருவும் கண்களை பார்க்கின்றன. சொல்லுங்கள் மாஸ்டர். அவளுடைய குரல் எந்த உணர்ச்சியும் இன்றி கட்டைத்தனமாக ஒலிக்கிறது. எனினும் அதை மீறி ஒருவித இனிமை தோன்றுகிறது. கண்ணே, இதோ உன் பள்ளியறை துணை என்று அந்த கூனன் உங்களை பார்த்தவாறு தன் தோளாலான கைகளை கொண்டு காட்டுகிறான். நீங்கள் அவ்விடத்தில் ஆடு போல் நின்று கொண்டு அவனுடைய ஹிப்னாட்டிச வித்தையிலிருந்து அசைய மறுத்த உடலை அசைக்க முயல்கிறேன். எழுந்திரு. அப்படியே மாஸ்டர். அவள் உங்களை பார்த்தவாறு பணிவுடன் எழுகிறாள். ஒரு விலங்கின் மந்தமான பார்வையும் மீறி அவளிடம் ஏதோ அழகு தென்படுகிறது. இளமையாக, மென்மையாக, கன்னியாக, தனியாக அவள் இருக்கிறாள். வசீகரிக்கப்பட்ட நீங்கள் அவளுடைய தெய்வீக தன்மையை உற்று பார்க்கிறீர்கள். இப்பொழுது தப்பிப்போகும் எண்ணம் உங்களுக்கு இல்லை. அந்த மாஸ்டரின் மந்திர சக்தியை உடைக்க வேண்டும் என்று ஆவல் பிறக்கிறது. காரணம் அறைய விட்டு போகுவதற்காக அல்ல, மாறாக அவளை நோக்கி பாய்வதற்கு. உங்களின் பார்வை அவள் உருவத்தின் ஒவ்வொரு ஏற்ற இறக்கத்தையும் வளைவையும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பெண் கட்டிலின் முனையில் அமர்ந்தபடி இரு கால்களையும் குறுக்கிட்டு கொண்டு ஒரு செருப்பை கழற்றி தரையில் எறிகிறாள். அதனால் உண்டான ஒளியில் ஸ்தம்பித்து போயிருந்த அவளுக்கு நினைவு திரும்புகிறது. அவளுடைய அகலமான அழகான கண்கள் குறுகி பார்க்கின்றன. அவளுடைய உணர்வுகள் மனிதத்தன்மை கொண்டதாக மாறுகின்றன. இன்னும் கொஞ்சம் முயற்சித்தால் அவள் மீண்டு விடுவாள். எனினும் அந்த நிகழ்வு சற்று நேரம்தான் நீடித்தது. மாஸ்டர் கழுகின் கால்களை போன்ற கைகளை நீட்டி, அன்பே, நீ சற்று நேரம் உறங்குவாயாக என மந்திர வார்த்தையை ஏவுகிறான். இப்பொழுது அவளுடைய கண்கள் பழையபடியே வெற்று பார்வை பார்க்கின்றன. அவள் இப்பொழுது மற்றொரு செருப்பையும் கழற்றுகிறாள். கூனன் முரட்டுத்தனமாக இழித்தபடி, ஆருயிரே, இப்போதைக்கு இது போதும் என்று நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பிறகு உன் பக்கம் திரும்பி, பையா, இனி இவள் உன் சொந்தம் என்கிறான். அவன் மந்திர சக்தி இயக்க அதே நேரம் உங்களின் கட்டுகள் அவிழ நீங்கள் ஆர்வமாக மெதுவாக நகர்கிறீர்கள். உங்களின் கால்கள் மணலில் புதை உண்டது போல ஆழமாக புதைந்து இருக்கின்றன. நீங்கள் நடக்க நடக்க யுகங்கள் நகர்கின்றன. அவளை அடையவே முடியாது என தென்படுகிறது. இறுதியில்
யுகங்கள் கழிந்துவிட்டார் போல் தோன்றிய அந்த கணத்தில் அவளை அடைந்த நீங்கள் உங்கள் விரல்களால் தீண்டுகிறேன். தீண்டிய வினாடியில் உங்கள் உடல் முழுவதும் மின்னல் வெட்டினார் போல தோன்றுகிறது. உடனே நீங்கள் முன்னால் பாய்கிறேன். ஆனால் கண்ணுக்கு தெரியாத கைகள் உங்கள் தோள்களை பிடித்து பின்னுக்கு இழுக்கின்றன. உங்களுக்கு பின்னால் மாஸ்டரின் கரகரப்பான குரல் ஒலிக்கிறது. ஐயோ, நீங்கள் இயந்திரத்தனமாக இருக்கிறீர்கள். இது என்னுள் எந்தவித தாக்கத்தையும் உண்டு பண்ணவில்லை. பின் அவனுடைய கண்ணுக்கு தெரியாத கைகள் உங்கள் முகத்தை அவனுக்காக திரும்புகின்றன. மாஸ்டர், மாஸ்டர் என நீங்கள் கெஞ்சுகிறீர். அவனுடைய சரிந்த விழிகள் குறுகி கீறலிட்ட வாய் அகலமாக திறந்து இலி போன்றை உதிர்க்கிறது. நான் உனக்கு நல்லதே செய்ய போகிறேன். அதாவது உனக்கும் எனக்கும். நான் உன்மேல் இருக்கும் ஹிப்னாட்டிச சக்தியை எடுத்துவிடப் போகிறேன். எனவே நீங்கள் இருவரும் சாதாரண மானிட பிறவிகள் போல காதல் செய்ய முடியும் என்கிறான். பின் அவள் தன் கைகளை ஆட்டினாள். விழித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் விழிக்கும்படி நான் ஆணையிடுகிறேன். உடனே உங்கள் தோள்களில் மேலிருந்த கண்ணுக்கு தெரியாத கைகள் விலகிக் கொள்கின்றன. ஒருவித நடுக்கம் கடந்து போகிறது. நீங்கள் ஒரு கையால் உங்கள் கண்களை அழுந்த துடைத்துக் கொள்கிறீர்கள். பிறகு மூச்சு ஆழ இழுத்து விடுகிறேன். உங்களிடமிருந்தும் உங்கள் ஆத்மாவிடமிருந்தும் இனம் புரியாத விலங்குகள் மறைந்துவிட்டன. நீங்கள் சுதந்திரம் அடைந்து விட்டீர்கள். இப்பொழுது அந்த ஆலிவ் நிற அழகியின் பக்கம் ஆர்வம் பொங்க திரும்புகிறீர். ஆனால் அவளோ உங்களிடமிருந்தே எட்டி விலகுகிறாள். இச்சமயம் மந்தம் விலகிய அவளுடைய கண்கள் பயத்தை தெரிவிக்கின்றன. அவளுடைய 2 சின்னஞ்சிறு கரங்களும் உங்களை அப்பால் போக சொல்லும்படி முன்னால் வந்து விழுகின்றன. அணைக்க வந்த நீங்களோ அவள் நிலைமையை புரிந்து கொண்டு அவளை பாதுகாக்க முயல்கிறீர். உங்களுக்கு பின்னால் இடி ஒத்த சிரிப்புடன் குரல் ஒன்று எழுகிறது. அவளுக்கு உன்னை தெரியவில்லை. நீங்கள் சற்று நேரம் தனிமையில் இருக்கும்படி விட்டுவிட்டு போகிறேன். எனவே உங்களுக்குள் பழக்கமாகும். கதவு ஒன்று அரைந்து மூடுகிறது. தவிர சாவி துளையில் சாவியை நுழைத்து பூட்டும் ஓசையும் கேட்கிறது. அந்த யுவதி கட்டிலின் முனையில் அமர்ந்தபடி உங்களின் வருகையை தவிர்க்கிறார் போல் ஒரு கையால் கண்களை மூடிக்கொள்கிறாள். நீங்களோ சுய உணர்வுடன் பழையபடி நல்ல மனிதராக மாறிவிட இளம்பெண்ணே என்றபடி ஆழ மூச்சு விடுகிறேன். பயப்படுவதற்கு ஏதுமில்லை. நான் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவ்வளவே. எனக்கு உங்கள் நண்பனாக இருக்க வேண்டும். என்னை நம்புங்கள். இங்கிருந்து உங்களை வெளியில் அழைத்து கொண்டு போய்விடுகிறேன். அந்த கூன் மனிதன் பெருத்த அபாயம் வாய்ந்தவன். அவனை வெல்ல நாம் வழி கண்டுபிடித்தாக வேண்டும். அவள் புன்னகை சிந்தி தலையை மெதுவாக அசைத்தாள். நான் உங்களை நம்புகிறேன். அவள் கைகளை உயர்த்தி உங்கள் கைகளை பற்றுகிறாள். உடனே நீங்கள் அறையின் 4 சுவர்களையும் உன்னிப்பாக ஆராய்கிறீர்கள். எங்கேயும் எவ்வித ஜன்னலும் இல்லை. அங்கே இருந்தது தடிமனான ஓக் மரத்தால் செய்யப்பட்ட கதவு மட்டுமே. பிரயோஜனமில்லை. அந்த மங்கை சோகம் பொருந்திய அதே நேரம் கிண்டலான குரலில் கூறினாள். மாஸ்டர் நம்மை பாதுகாப்புடன் சிறை வைத்துள்ளார். நாம் செய்யக்கூடியது எதுவுமில்லை. ஒருவேளை அவர் உங்களை விடுவித்து விடலாம். ஆனால் என்னை மட்டும் இங்கேயே வைத்துக் கொள்வார். நான் போலீசிடம் திரும்ப வந்து இந்த இடத்தையே தலைகீழாக புரட்டி உன்னை காப்பாற்றுகிறேன். நீங்கள் உறுதி கூறுகிறீர்கள். அவள் பதிலுக்கு சோகமாக சிரித்தாள். ஆச்சரியந்தான். எனக்கு எதற்காக ஆச்சரியப்பட வேண்டும்? அந்த முட்டாள் கூனன் என்னை விடுவித்துவிட்டால் பிறகு திரும்ப வந்து உங்களை மீட்கிறேன் என நீங்கள் சொல்கிறீர்கள். ஆச்சரியந்தான்.
எதற்காக நீங்கள் ஆச்சரியந்தான் என்ற வார்த்தையை அடிக்கடி கூறுகிறீர்கள்? ஏனெனில் உம்மை போலவே வேறு சில மனிதர்களையும் மாஸ்டர் இங்கே அழைத்து வந்திருக்கிறார். அவர்களும் நீங்கள் சொன்னது போலவே சத்தியம் செய்து சொன்னார்கள். ஆனால் ஒன்றுமே நடக்கவில்லை. ஆனால் நான் சொன்னதை செய்வேன். ஆச்சரியந்தான். நிறுத்து! நீங்கள் சினங்கொண்டு வெடிக்கிறீர்கள். கிளிப்பிள்ளை போல சொல்வதை நிறுத்து. நான் வார்த்தையை காப்பாற்றுவேன். அதே சமயம் உன்னை போல் அழகு வாய்ந்தவளை பார்த்ததே இல்லை. அதற்காகவே திரும்ப வருகிறேன். மாஸ்டர் ஹிப்னாட்டிச வித்தையில் கரை கண்டவர். அவர் உங்களை விடுவிக்கும் முன் எல்லாவற்றையும் மறக்கடித்து விடுவார். உம்மை போல் ஒரு அழகியை பார்த்ததையுமா? ஆம், என்னை போல். ஆனால் என்ன ஆனால்? நீங்கள் என்னை உங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டால் உடனே ஆவல் கொப்பளிக்க அவளை அணைத்து பிடித்துவிட ஆசை எழும்ப அவள் உதடுகளில் வெகுநேரம் முத்தமிடுகிறேன். அவளும் வேகம் கொண்டு முத்தமிடுகிறாள். பின் அவளை கைகளில் இருந்து விடுவித்த பின் உணர்ச்சி வசப்பட்டு கூறுகிறேன், இனிமேல் மாஸ்டர் என்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும். அந்த முத்தத்தை நான் ஒருபோதும் மறக்கப் போவதில்லை. அப்பொழுது உங்கள் இருவரையும் தவிர வெற்றிடமாக இருந்த அறையில் சிரிப்பொன்று எதிரொலித்தது. திடுக்கிட்ட நீங்கள் எழுந்து சுற்றுமுற்றும் பார்க்கிறேன். ஆனால் அறையில் யாருமே இல்லை. அந்த ஆலிவ் நிற கட்டழகி மட்டுமே இருந்தாள். திரும்பவும் அதே சிரிப்பு எதிரொலித்தது. எங்கிருந்தோ அல்ல, எங்கேயும் இல்லாமல். எங்கே உள்ளீர்கள் மாஸ்டர்? நீங்கள் அழுகிறீர். ஹா, நீ மரியாதை என்றால் என்னவென்று கற்றுக்கொண்டாய். அதனால் என்னை மரியாதையுடன் விழித்ததை கேட்டுக்கொண்டேன். நீங்கள் தந்தீர்களே முத்தம், அது எனக்கு சந்தோஷத்தை தந்தது. அதே நேரம் நீ எனக்கு நன்றி சொல்ல வேண்டும். கரகரப்பான அக்குரல் கூறியது. முடியாது என நீங்கள் எம்பி குதிக்கிறீர். எங்களை போக விடுங்கள், அல்லவெனில் போலீஸை கூப்பிடுவேன். அதே நேரம் நீங்கள் உள்ள இடத்தையும் சொல்லிவிடுவேன். அறையில் இருக்கும் கண்ணாடிகளின் பின்புறத்தில் இருக்கிறேன். அவையெல்லாம் எக்ஸ்ரே கண்ணாடிகள். உனக்கு அவை கண்ணாடிகளாக உன் உருவை மட்டும் காட்டும். ஆனால் எனக்கோ இந்த அறையையே காட்டும். உங்க குரல்? நான் மைக்ரோபோனிலிருந்து பேசுகிறேன். ஒளிப்பெருக்கிகள் கண்ணாடியின் பின்புறம் உள்ளன. இப்பொழுது நான் அறைக்குள் நுழையப் போகிறேன். நீங்கள் மட்டுமே இங்கே வந்தால் உங்கள் கழுத்தை முறுக்கி போட்டுடுவேன். நான் அதற்கெல்லாம் பயப்பட மாட்டேன். நடுங்கிய அந்த பெண்ணை நீங்கள் அணைத்து பிடித்து ஆசுவாசப்படுத்துகிறேன். கதவு திறக்கும் ஓசை கேட்கிறது. அந்த கூனன் உள்ளே நுழைகிறான். உடனே நீங்கள் அவனை நோக்கி பாய்கிறேன். ஆனால் கவலைப்படாத அவன் உங்களை நோக்கி கைகளை நீட்ட ஏதோ இரும்பு தாக்கியது போல் நீங்கள் கட்டிலில் அந்த பெண்ணின் மேல் பொத்தென விழுகிறேன். அசிங்கமான அந்த கிழவன் உங்களை நோக்கி முன்னேறியவாறு உறங்கு உறங்கு என கூறுகிறான். உடனே நீங்கள் பலமற்று தோய்வடைந்து போகிறேன். எழுந்திரு, கருண கொடூரமாக அவன் கூறினான். நீங்கள் எழுகிறேன். பின்னால் வா. தூக்கத்தில் நடப்பவனைப் போல் நீங்கள் பின்தொடர்கிறேன். உங்கள் பின்னால் அந்த பெண்ணின் குரல் கெஞ்சுகிறது. காதலரே, வெளியே போகும்போது இந்த வீட்டின் எண்ணை குறித்து கொள்ளுங்கள். பின் திரும்ப வாருங்கள். காதல் மிகுந்த சக்தி வாய்ந்தது. கண்ணுக்கு தெரியாத கைகள் உங்களை கட்டி போட்டாலும் அழுகிற குரலில் நீங்கள் உங்களை காப்பாற்றுவேன் என்று கூறுகிறேன். அவளுடைய மலர் நிகரத்த விழிகள் நன்றி பெருக்கில் மலர்ந்தன. நான் உங்களுக்காக காத்திருப்பேன். பிறகு கூனனை பின்பற்றி தெருவில் இருக்கும் கதவை நோக்கி போகிறேன். வாசலில் மாஸ்டர் உங்களை பார்த்து, நீ இந்த வீட்டில் நடந்ததை மறக்க மாட்டாய், அப்படித்தானே?
இப்பொழுது நான் சொல்கிறேன், எல்லாவற்றையும் மறப்பாயாக. படியிறங்கி தெருவில் நடந்து முனைக்குச் சென்று வலது பக்கம் திரும்பி அங்கே உனக்கு விழிப்பு ஏற்படும். அதே சமயம் நடந்தது எதுவும் உனக்கு நினைவிருக்காது. போய் வா தோழனே என்று வசியப்படுத்துகிறான். நீங்கள் வெளியே போனதும் கதவு சாத்திக் கொண்டது. அதே சமயம் உங்கள் காதுகளில் அந்த பெண்ணின் குரல் ரிங்காரமிட்டு கொண்டிருக்கிறது. உங்களுக்காக காத்திருக்கிறேன். இப்பொழுது நீங்கள் கொஞ்சம் வலிமையை உணர்ந்து அந்த வீட்டின் கதவு எண்ணை ஞாபகமாக குறித்துக் கொள்கிறீர். சந்து முனைக்கு சென்று திரும்புகிறீர். ஆனால் எல்லாமே மறந்து விடுகிறது. எல்லாமும் அந்த வீடு, கிழவன், அழகான மங்கை. வார்த்தையை காப்பாற்றுபவன் நான் என அந்த பெண்ணிடம் சூளுரைத்தீர்களே, என்னவாயிற்றது? அந்த பெண்ணை காப்பாற்றப் போகவில்லை. உங்களிடம் நான் அறிந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி முடித்துவிட்டேன். அதே சமயம் துரதிர்ஷ்டவசமாக எனக்கும் அந்த வீட்டின் எண் தெரியாது. உங்களை காதலித்த அந்த பெண்ணை காப்பாற்ற விரும்பினால் முதலில் முகவரி தெரிய வேண்டும். உங்களுக்கு தெரியும். ஆழ்ந்து முயற்சி செய்வாயாக தோழனே. ஞாபகம் வரவில்லையா? முற்றும்.